அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு 22 வயசு பொண்ணு பையனோட ஜாதகம். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்காண்டி வந்த ஜாதகம். நான் வந்து என்ன பதில் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பொண்ணோட ஜாதகம் வந்து வந்துட்டுருக்கு. லக்னம் பார்த்தீங்கன்னா பொண்ணுடைய ஜாதகம் லக்னம் வந்து மிதுன லக்னம். லக்னத்திலேயே சனி இருக்கார், அதனால கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்க தான் செய்யும். 2ஆம் இடத்துல வந்து உச்சகுரு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் உச்ச சந்திரன் ராகு. அதே மாதிரி பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்காங்க. அதாவது கார்த்திகை மாதம் கார்த்திகை பௌர்ணமி இருக்குல்ல, அந்த கார்த்திகை பௌர்ணமி முடிஞ்ச உடனே ரோகிணி 1ஆம் பாதத்தில் தான் பிறந்திருக்காங்க. அதனால பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம். காதல் வந்து வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது? இவங்களுக்கு தசா புத்தி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ராகு தசையில் சனி புத்தி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ராகு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. ராகு வந்து உச்ச சந்திரனோட 5 டிகிரி நெருக்கமாக இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு கிடையாதுங்க. ராகு கேதுகளுக்கு வந்து சூரியன் சந்திரன் கூட நெருங்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்ல அமைப்புகள் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் வந்து உச்சனோட வீட்டில் தான் இருக்கணும், உச்சனோட இணைவில் இருக்கக்கூடாது. அந்த இதில் வந்து ராகு வந்து பெருசாக நல்லா இல்லை. இருந்தாலும் கூட இந்த பொண்ணோட ஜாதகம் கொஞ்சம் வலுவாக இருக்குது. லக்னாதிபதியை பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் மறைஞ்சா கூட அவர் பரிவர்த்தனை ஆகிறார். கன்னி வீட்டுக்கு பரிவர்த்தனை ஆகி உச்ச குருவோட பார்வையில் இருக்கிறாரு. லக்னம் வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருந்தால் லக்னாதிபதி வந்து அதிக சுபத்துவம் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலே இருக்காரு. ஒரே நேரத்தில் குருவோட உச்ச குருவோட பார்வையிலே இருக்கிறதுனால ஜாதகம் கொஞ்சம் நல்ல வலுவான ஜாதகம். அப்படிங்கச்சல வந்து பெரிய நெகட்டிவ் செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி காதல் பிரச்சனைகளில் வந்து ராகு திசையில் சனி புத்தியில் வந்து சிக்க வச்சிருக்கு. காரணம் என்ன? சனி வந்து அட்டமாதிபதியாகவும் வருவார்ல, மிதுன லக்னத்துக்கு வந்து அவர் அட்டமாதிபதியாக வருவார். இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் 6ல் மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்போ இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து தேவையில்லை, காதல் வந்து பண்ணலாமா, எப்படி கல்யாணத்தை நோக்கி போகலாமா, எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரு டிஸ்கஷன் வந்து நீங்கள் போயிட்டு வந்து எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இப்போதைக்கு வந்து அந்த பையனோட நடவடிக்கையிலையும் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் தனம் வெளிப்படுது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு ஒரு குழப்பத்தில் இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸ் அனுப்பி வச்ச ஜாதகம். இப்போ தசாபுத்தி அடிப்படைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலை முதல் சொல்லிடுறதான். புதன் தான் அதிக சுபத்துவம் இல்லையா? உச்ச சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலையும் குரு உச்ச குருவோட தொடர்புலையும் ஒரே நேரத்தில் உள்ள புதன் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகங்கிறதுனால ஐடி ஃபீல்டில் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஜாதகம் தான். 8ஆம் இடம் வந்து குருவோட பார்வையிலையும் 12ஆம் இடம் வந்து உச்ச சந்திரனோட பௌர்ணமி சந்திரனோட இருப்புனாலே அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். ராகு திசையில் இப்போ கரண்டில் நடந்திருக்கிறது சனி புத்தி. அதுக்கப்புறம் வந்து ராகு திசையில் புதன் புத்தி, குருவோட பார்வையில் சுபத்துவம். புதன் புத்தி முடிஞ்சோடனே கேது புத்தி, அதுவும் உச்ச குருவோட பார்வையில் சுபத்துவம். கேது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுக்கிர புத்தி. சுக்கிரன் வந்து தனி சுக்கிரனா பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் அவரும் வந்து நல்ல நிலைமையில் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த புத்தியும் நல்லா தான் இருக்கும். அடுத்து வர சூரிய புத்தியும் வந்து குருவோட தொடர்பில் சந்திர அதியோகத்தில் அவரும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. இப்படி அடுத்தடுத்து வர்ற ராகு திசையில் வர்ற புத்திகள் எல்லாமே இந்த பொண்ணுக்கு வந்து ஃபேவரபுளாகவே நடந்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணணும். இப்போ வந்து பையன் ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குது. அந்த பையன் வந்து ஐடி ஃபீல்டில் உள்ள பையன் தான். இருந்தாலும் கூட நான் ஜாதகத்தை சொல்கிறேன். லக்னத்திலேயே வந்து இந்த லக்னம் வந்து ரிஷப லக்னம். லக்னத்திலேயே வந்து சனி, ராகு, புதன், சூரியன் 4 கிரகம். 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சுக்கிரன், குரு, 5ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல கேது. லக்னத்திலேயே ராகு 22 டிகிரி, லக்னம் 19 டிகிரி, சனி 22 டிகிரி. லக்ன முனையோட 2 பாவிகள் வந்து நெருக்கமாக தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அப்போ இந்த பையன் பிடிவாத குணம் மோசமான அளவில் இருக்கும். நம்ம நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய பையங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் தான் ஒரே நேரத்தில் குருவோடையும் சுக்கிரனோடையும் தொடர்புல அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு கேட்டால் ஐடி ஃபீல்ட்லேயே சிவில் டிபார்ட்மெண்ட்டில் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறைகளில் தான் இந்த பையனும் இருந்திருக்கான். இந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து ராகு திசையில் சனி புத்தி தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த பையனுக்கு வந்து ராகு திசையில் குரு புத்தி வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தான் அந்த குரு புத்தியில் தான் வந்து காதலை கொடுத்துருக்கு. இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி இல்லை, அட்டமாதிபதிங்கிறதுனால அவருக்கு தேவையில்லாத விஷயங்களில் வந்து அவரை வந்து சிக்க வச்சிருக்குது. அடுத்து இப்போ கரண்டில் இப்போ தொடங்கியிருக்கு, ஒரு 2 மாதமாக ஆகிருக்கு. இது வந்து சனி புத்தி நடந்துட்டு இருக்கு, பாவத்துவமாக இருக்குது. அப்படிங்கிறதுல இந்த காதல் வந்து கை கூட வந்து வாய்ப்பு இல்லை, திருமணத்தில் முடிகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லாத ஜாதகம். 7ஆம் இடம்லாம் கடுமையான பாதிப்பு, சின்ன வயசுலலாம் கல்யாணம் பண்ண முடியாத ஜாதகம் தான். இதே நேரத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்து சுபா தசா புத்திகளாக வந்துட்டு இருக்கு. இவனுக்கு பாருங்க, இப்போ சனி புத்தி சனி புத்தி பாவத்துவம் சொல்லிட்டேன். சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் வர புதன் புத்தி பாருங்க, அதுவும் வந்து ராகு சனியோட இணைஞ்சு பாவத்துவம். புதன் புத்திக்கு அப்புறம் வர கேது புத்தி, ராகு சனி அவங்களோட பார்வை
ராகுவோட பீடிக்கப்பட்ட சனியோட பார்வையில் வந்து உட்காந்துருக்காரு. வேற எந்த சுபத்துவமும் கேதுக்கு இல்லை. கேது முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சுக்கிர புத்தி தொடங்குற வரைக்கும் நெகட்டிவான புத்திகளே வருது. அந்த பொண்ணுக்கு சுபத்துவ புத்திகளாகவே வந்துட்டு இருந்தது, இந்த பையனுக்கு நெகட்டிவ் புத்திகளாகவே வந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கிட்ட நெகட்டிவ் புத்தியாகவே வருது. அப்போ வந்து 2 ஜாதகம் எப்படி மேட்ச் ஆகும்? இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படி ஒன்றும் சுபத்துவத்தில் இல்லை, 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. 12ஆம் இடம் வந்து பெரிய சுபத்துவத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 12ஆம் இடம்லாம் பெரிய சுபத்துவத்தில் இல்லை, ஆனால் 8ஆம் இடம் சுபத்துவத்தில் இருக்குது. இதையும் வந்து கணக்கில் வைக்கணும். அந்த பொண்ணுக்கு 12ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவங்கிறதுனால அந்த பொண்ணு வெளிநாடு போய் செட்டில் ஆகிற யோகம்லாம் வரும். இந்த பையனுக்கு அது கிடையாது, வந்து வெளி மாநிலத்துக்கு தான் போக வைக்கும். என்ன இருந்தாலும் வந்து தசாபுத்தி அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கைகள் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் 2 பேத்துக்குமே சாதகம் இல்லாத தசாபுத்திகள் நடக்கும் போது 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ராகு வந்து சுக்கரனோட வீட்டில் இருந்து தான் வந்து காதலை கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுக்கும் ராகு சுக்கரனோட வீட்டில் வந்து தான் காதலை கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணோட தசாபுத்திகள் அடுத்தடுத்து நல்ல தசாபுத்திகள் வர்றதுனால வந்து அந்த பொண்ணு வந்து சுதாரிச்சுக்கிட்டு இந்த பையன்கிட்ட வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பையனை 2 பேத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு 22 வயசு அப்படிங்கிறதுல ஒரு பொண்ணு வந்து எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோட இருப்பாங்க, பையங்களுக்கு அதே வயசுல ஏஜ்ல வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்காது. இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி மனக்குழப்பமா இருக்குது, இந்த பையன் வேண்டாங்கிற மாதிரி இப்போ முடிவில் இருக்கிறேன், அதனால கேட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அது ஒரு இணை கோடுகள் மாதிரி நல்லபடியாக போகும். ஒருத்தங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இன்னைக்கு சரியில்லாத தசாபுத்திகள் அது முட்டி மோதிக்கணும், அது நல்லா இருக்காது. அந்த அடிப்படையில் இந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்து நல்ல தசாபுத்திகள் வர்றதுனால இந்த பொண்ணு வந்து அவங்களோட ஃபீல்டில் வந்து கரியரில் நல்லபடியாக போயிடுவாங்க, க்ரோத் ஆகி போயிடுவாங்க. இந்த பையனுக்கு கொஞ்சம் மோசமான தசாபுத்திகள் இருக்கிறதுனால இந்த காதல் ஃபெயிலியரில் உருகிறது, வேலையில் வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அவர் வந்து சிக்கதாங்க செய்வார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு வந்து திருமணத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லி அனுப்பப்பட்ட ஜாதகம் இது. இன்னொரு நாள் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.